Hi friends, I am Kaviratna, 3rd BCom B, Department of Commerce in KCS Kasinagar College of Arts and Science. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட மீனிங் பார்க்கலாம். Ratio is a expression of one number is relation to another. Ratio analysis is the process of determining and interpreting the numerical relationship between figure of financial statement. A ratio is a mathematical relationship between two items expressed into quantitative form. Ratio வந்து ஒரு நம்பர் another நம்பர் ரிலேஷன் பண்ணுறது தான் நம்ம ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ரேஷியோ அனாலிசிஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம நிறைய ஐட்டம்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரேஷியோ வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெஃபினேஷன் பார்க்கலாம். இன் திஸ் வேர்ட் ஆஃப் கெனடி அண்ட் எம்எஸ் மில்டன், the relationship of items to another expressed in simple mathematical form is known as ratio. ரெண்டு ஐட்டம்ஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் காட்டுறது தான் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ரேஷியோவில் 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா லிக்விடிட்டி, சால்வன்சி, ப்ராஃபிட்டபிலிட்டி, ஆக்டிவிட்டி, டர்ன் ஓவர். லிக்விடிட்டியில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ. சால்வன்சியில் வந்து டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ. செகண்ட் ஒன் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஆக்டிவிட்டியில் வந்து capital turnover ratio, fixed asset turnover ratio, stock turnover ratio, debtor turnover ratio, creditor turnover ratio. இதுதான் ரேஷியோட கிளாஸிஃபிகேஷன். நம்ம இதில் லிக்விடிட்டி வந்துட்டு பார்க்கலாம். லிக்விடிட்டியோட மீனிங், liquidity is a measure the form of ability to pay off current dues, therefore repayable within a year. Liquidity ratio or otherwise called short term solvency ratio. வித்தின் எ இயர்க்குள்ளே இருக்கிற டியூஸை ரீபேபிள் பண்ணுறது தான் லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் என்னென்னா கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ. ஃபஸ்ட் நம்ம கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா பார்க்கலாம். கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்டில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எடுத்துப்போனால் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி கிரெடிட்டார், bills receivable, short term investment or marketable securities, stock and prepaid expense. இந்த ஐட்டம்ஸை தான் நம்ம வந்து கரண்ட் அசட்டாக எடுத்துப்போம். கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸை தான் நம்ம கரண்ட் லயபிலிட்டிஸாக எடுத்துப்போம். ஃபார்முலா ஆஃப் லிக்விட் ரேஷியோ, இதோட ஃபார்முலா என்னென்னா லிக்விட் ரேஷியோ ஈக்குவல் டு liquid asset divided by current liabilities. liquid asset is nothing but நம்ம ஸ்டாக்கையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணி கரண்ட் அசட்டோடு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு லிக்விட் அசட் கிடச்சிடும். ஃபார்முலா ஆஃப் அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ. அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ ஈக்குவல் டு அப்சல்யூட் லிக்விட் அசட் டிவைடட் பை லிக்விட் லயபிலிட்டிஸ். லிக்விடிட்டி லயபிலிட்டிஸ் இது அப்சல்யூட் லிக்விட் அசட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா கேஷு, பேங்க்கு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணி வர ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு அப்சல்யூட் லிக்விட் அசட். லிக்விடிட்டி லயபிலிட்டிஸ் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸோட பேங்க் ஓவர் டிராஃப்ட் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு லிக்விட் லயபிலிட்டிஸ் கிடச்சிடும். இதை மூணுத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் காம்படிட்டிவ் லிக்விடிட்டி ரேஷியோ. இதில் வந்து ஸ்டாக் வந்து 36,500, சன்ட்ரி கிரெடிட்டார் 63,500, கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் பேங்க் 10,000, பில்ஸ் ரிசீவபிள் 9,000, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 30,000, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 1,000, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 20,000, சன்ட்ரி கிரெடிட்டார் 25,000, பில் பேயபிள் 16,000, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 14,000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கரண்ட் ரேஷியோவில்
எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். கரண்ட் ரேஷியோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கணும். அதோட ஃபார்முலா வந்து கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இதில் இருக்கிற கரண்ட் அசெட் வந்து ஸ்டாக்கு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு கொஷின்ஸில் இருக்குது. அது எல்லாமே நம்ம அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு அதில் எல்லா ஐட்டமே ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் தான் 1,50,000. இதுதான் கரண்ட் அசெட். கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி வர அமௌண்ட்டு தான் 75,000. அந்த அமௌண்ட்டு தான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இது ஃபார்முலாவை நம்ம அப்ளிகபிள் பண்ணி அதில் 1,50,000 டிவைடட் பை 75,000 பண்ணால் நம்மளுக்கு வந்து ரேஷியோ கிடச்சிடும். 2:1 ரேஷியோ கிடச்சிடும். இதுதான் கரண்ட் ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ வந்து அதோட ஃபார்முலாவை நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கணும். லிக்விடிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு லிக்விடிட்டி அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். லிக்விடிட்டி அசெட் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக் ப்ளஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அதோட கரண்ட் அசெட் வந்து 1,50,000, ஸ்டாக் வந்து 36,500, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,000. அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட் அசெட்டோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1,12,500 நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி அசெட் கிடைக்கும். அதோடு நம்ம ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ணிக்கணும். லிக்விடிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு லிக்விட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். நமக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 75,000. அதோடு நம்ம வந்து ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணால் 1.5:1 நம்மளுக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். லாஸ்ட் ஒன் அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ. அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ ஈக்குவல் டு அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ டிவைடட் பை அப்சல்யூட் லிக்விடிட்டி. இதோட ஃபார்முலா வந்து நம்ம ஃபார்முலா இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அப்ளிகபிள் பண்ணிக்கிட்டு கேஷ் ப்ளஸ் பேங்க் ப்ளஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்னென்ன நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு வந்து அப்சல்யூட் லிக்விட் அசெட் வந்து 40,000 கிடைக்கும். லிக்விட் லயபிலிட்டிஸ் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் மைனஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து 75,000, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 20,000. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் 55,000 கிடைக்கும். அதை நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ணால் 0.73:1 இதோட ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ காய்ஸ்.